மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். முன்னாடி 2 வருஷமா பிஜேபி அரசு கருப்பு பணம் ஒழிப்பை பத்தி தான் பேசிட்டே இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய அளவில் தேசத்து பொருளாதாரத்துக்கு காப்பாற்ற போகுது. ஆனால் இந்த சிஸ்டம் வந்ததுனால கருப்பு பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டால், முன்னாடி ஒரு கட்சி தேர்தல், ஒரு கார்ப்பரேட் தேர்தல் கட்சிக்கு கொடுக்கணும்னா 3 ரவுண்டு பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களுடைய லாஸ் இல்லாமல், லாபம் நஷ்டம் இல்லாமல் இருக்கணும். இந்த விதிமுறைகள்லாம் இருந்தது. அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வேறு ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ தான் நீங்கள் கட்சிக்கு கொடுக்கணும், எல்லா கட்சியும் சேர்த்து. ஒரு சாதாரண கம்பெனி திடீர்னு 5 கோடி ரூபா கொடுக்க முடியாது. அது அந்த சட்டத்தை மாற்றிட்டதுனால இப்போ எந்த கம்பெனி வேணால் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு மறைமுகமாக இப்போ டெல்லியில் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்று 2018 19 நேரடி முதலீடை, பண முதலீடை வரவேற்று இந்த அரசாங்கம் 2 சட்டத்துக்கு போட்டிருக்கு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட். அப்போது வெளிநாட்டிலேருந்து வந்த பணம் இங்கே உள்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண கம்பெனி, அதாவது அதை ஷெல் கம்பெனின்னு சொல்கிறோம். ஷெல் கம்பெனினா அந்த கம்பெனி வியாபாரம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்லாம் இருக்காது. வெறும் லெட்டரேட் கம்பெனியாக இருக்கும். அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், நம்பர்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த கம்பெனிக்கு முதலீடாக வந்த பணத்தை எந்த முதலீடும் செய்யாமல், எந்த தொழிலும் செய்யாமல் இந்த மாதிரி தேர்தல் பத்திரம் வாங்கி அரசாங்கத்தை கொடுத்துட்றாங்க. ரிசர்வ் பேங்க் அப்ஜெக்ட் பண்ணிரு. ரிசர்வ் பேங்க் கவர்னர் இந்த சிஸ்டமே கூடாதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்டால், நம்பர் 1, ரிசர்வ் பேங்கை தவிர யாரையாவது பாண்ட் இஷ்யூ பண்ணலான்னு ஸ்டேட் பேங்க் கொடுத்துட்டீங்க. நாளைக்கு வரிசையாக அவங்க எல்லா பாண்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. பாண்ட் இஷ்யூன்றது இந்த தேசத்தினுடைய சாவரினிட்டி, அதாவது இந்த தேசத்தினுடைய சக்தியை சொல்லக்கூடிய, உலகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். அமெரிக்காவில் பார்த்தா ஃபெட் ரிசர்வ் தான் இஷ்யூ பண்ணணும். பிரிட்டிஷில் பார்த்தா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் இஷ்யூ பண்ணணும். வேறு யாரும் பண்ண முடியாது. எல்லாம் அவங்களாம் சென்ட்ரல் பேங்க். இங்கே சென்ட்ரல் பேங்க்குக்கு இல்லாமல் இந்த பவரை கொடுக்குறீங்க. அதனால அந்த கஸ்டமர்ஸ் யார் என்ன கொடுக்குறாங்கன்ற விவரம் எங்களுக்கு தெரியாது. ரிசர்வ் பேங்க்கில் பாண்டு வாங்கினா எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கே தெரியாமல் ஸ்டேட் பேங்க் பேரலாக பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லி அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. தமிழக பார்வையாளர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தேர்தல் பத்திரம் என்பது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. தேர்தல் பத்திரம் என்றால் என்ன? இந்த தேர்தல் பத்திரம் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? இது அரசியல் களத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? இது தொடர்பாக நம்முடன் கருத்து பரிமாற இருக்கிறார் மூத்த எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் ரமணன் அவர்கள். ரமணன் ஏற்கனவே கருப்பு பணம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் இந்த தேர்தல் பத்திரம் குறித்து அவர் குறிப்பிருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றமும் இன்று அதைத்தான் சொல்லியிருக்கிறது என்பது முக்கியமானது. இது தொடர்பாக நம்ம அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் அறிமுகத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கருப்பு பணம் புக்கிலே நீங்கள் அதை பற்றி சொல்கிறீங்க. இந்த தேர்தல் பத்திரங்கிறது என்ன, இது எதற்காக கொண்டு வரப்பட்டது, அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியும்? அந்த நிதி வழங்குறதுக்கான ஏற்பாடில் ஒரு புதிய முறை 2017 இதை ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அறிமுகப்படுத்தினது. இந்த நிதி வழங்கும் முறை ஏன் வந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட்டுகள், கட்சிகள் நேரடியாக நன்கொடைகள் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இதில் என்ன அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு கொடுக்குறாங்கன்றது 2 பேலன்ஸ் ஷீட்லேயும் தெரிஞ்சிடும். அதன் மூலமாக அடுத்து வர்ற அரசோ அல்லது இப்போ இருக்கிற அரசோ அவங்கள தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு இதை அறிமுகப்படுத்தினாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பத்திரத்தை நன்கொடை கொடுக்கக்கூடியவங்க, கொடுக்க நினைக்கிறவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கணும். இந்த வாங்கின பத்திரம் போது அதில் யார் பேரும் இருக்காது, யாருக்கு கொடுக்கணும்னு இருக்காது. நீங்கள் ஒரு 500 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இதை வாங்கிக்கணும். இதை நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் கொடுக்கலாம். அந்த கட்சி அவங்களுடைய கணக்கில் கொண்டு போய் சேர்த்துரும். அப்போது இந்த தேர்தல் பத்திரத்தில் இது யார் வாங்கினாங்க, யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விவரம் இருக்காது. இந்த முறை இருக்கிறதுனால கட்சிகளுக்கு ரொம்ப எளிது, கொடுக்குற கார்ப்பரேட்டுகளுக்கு ரொம்ப எளிதுன்னு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இது ஜனவரியில் 2017 கொண்டு 6 மாதத்தில் இதுக்கான சட்டங்களை கொண்டு வந்த போதே நிறைய அப்ஜெக்ஷன் வந்தது. காமன் காஸ்ட்ன்ற ஃபோரம் முதல்ல அவங்க தான் வழக்கு கொடுக்குறாங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய இது என்னன்னா, இது மாதிரி யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுல ஒரு ப்ரைவசி, ஒரு சீக்ரஸி ஆகிடுது. அதனால என்ன ஆகும்னா, யாருக்கு இந்த பணம் போகிறதுன்றது யாருக்குமே தெரியாமல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பத்திரங்கள் விற்கப்பட்டது. இந்த பத்திரங்கள் வாங்குறதுக்கு இது என்ன டினாமினேஷனில் இருக்குன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த பத்திரங்கள் 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி.
அப்போது ஒருத்தர் 5 கோடி நன்கொடை கொடுக்கணும்னா 5 பத்திரம் வாங்கி கொடுத்தா போதும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு 3 ஆண்டு காலம் அந்த வழக்கு வந்து நிறைய அட்ஜர்ன்மெண்ட் வந்து திரும்ப என்கொயரி வந்து அதெல்லாம் வந்தது. சொல்லப்போனால் ரொம்ப தாமதமாக தான் அந்த இது வந்து, ஆனால் இவங்க விடாமல் போராடிட்டு இருந்தாங்க. இது வந்து தீர்ப்பினுடைய ஆரம்ப புள்ளி அந்த வழக்கில் தான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பத்திரங்கள் யார் வாங்குறாங்களோ அதை 15 நாளைக்குள்ளே இன்னொரு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கொடுத்தாகும். அதாவது அதனுடைய ஆயுட்காலம் 15 நாள் தான். 15 நாளைக்குள்ளே எந்த கட்சிக்கும் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்குமா? அதை பற்றி எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. அதாவது இன்டைரக்டாக 15 நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு கட்சியை கொடுத்துடணும். அப்போ கொடுக்குற கட்சியை அவங்க அக்கௌண்ட் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. ஆனால் அது பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அரசியல் கட்சிகளுடைய நன்கொடையை பப்ளிக்கு தெரிவிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால அப்போ அவங்களுக்கு தெரிவிக்கிறது இல்லை. எப்போ வேணால் வாங்கிக்கலாமான்னா அது முடியாது. ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், அதாவது ஒவ்வொரு காலாண்டு முடிவுலையும் இதை கொடுப்பாங்க. அப்போ தான் இந்த கம்பெனிகள் இதை வாங்க முடியும். இதையும் எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த காலாண்டுக்கு என்ன லாபம் வருதுன்றதை பார்த்து அவங்க எவ்வளோ இதுக்காக கட்சிக்காக ஒதுக்க முடியுன்றதுக்காக பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்க. அப்படி சொல்லப்பட்டது. நடைமுறை இருக்கும்போது தினம்னு இதுக்கு நிதியமைச்சர் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். தேர்தல் காலங்களில் இது வந்து இந்த மாதங்களில் மாத்திரம் இல்லை, 45 நாளைக்குள்ளே எப்போ வேணால் விற்கலாம், வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அதாவது தேர்தல் காலத்தில் அதிகமான நிதி கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில். யார் கொடுத்தாங்க, யாருக்கு அது போச்சு அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் இப்போ குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்கு இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படிங்கிற விவரங்கள் சிலது வெளியே வருது. அதன் அடிப்படையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கம்பல்ஷன் வந்தது. நீங்கள் வந்து இந்த பாண்டுகள் மூலமாக யார் வாங்கினாங்க அப்படின்றத சொல்ல வேண்டாம், ஆனால் எந்த கட்சிக்கு போயிருக்குன்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தேர்தல் கமிஷன் வந்து அந்த கட்சிகள் எங்களுக்கு கொடுக்குற அறிக்கையில் தான் நாங்கள் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. இந்த கட்சிகள் அவங்களுடைய அறிக்கையில் எங்களுக்கு நன்கொடை மூலம் வந்தது, தொண்டர்கள் மூலமாக வந்தது, தேர்தல் பாண்டு மூலமாக வந்ததுன்றதை கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு தான் இப்போ வந்து இந்த ஃபிகர் வெளியே வந்திருக்கு. ஆனால் இது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் கமிஷனாலேயோ அல்லது கட்சிகளாலேயோ அரசாங்களையோ அறிவிக்கப்படலை. ஆனால் எல்லாருக்கும் இந்த விஷயம் வெளியே வந்துடுச்சு. 22, 23 வருஷத்தில் வந்திருக்கிற அது வரைக்கும் இது 18லேருந்து 2023 வரைக்கும் வந்திருக்கிற பணம் 12,008 கோடி. இந்த 23 ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும், அதாவது போன மாதம் வரைக்கும் வந்திருக்கிற பணம் 4,500 கோடி. அப்படின்னா கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபா இந்த எலக்ட்ரன் பாண்ட் வழியாக அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக போயிருக்கு. அப்போ இப்போ என்ன இதில் ஏன் வந்து இவ்வளவு சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்னா, இந்த 1 கோடி மதிப்புள்ள பத்திரம் வந்து 98% ஒரு கட்சிக்கு போயிருக்கு. அது பிஜேபி கட்சி. அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதனால பாக்கி எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்து இதன் மூலமாக நீங்கள் இந்த பணத்தை நிறைய அக்கௌண்ட் பண்ணாமல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு இப்போ குற்றம் சாட்டி அதான் சுப்ரீம் கோர்ட்டில் அதான் வழங்குறாங்க. அந்த வழக்கு நடத்தும் போது ஏன் இந்த வழக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக போச்சுன்னா, இந்த மாதிரி பணத்தை இந்த பாண்டு வழியாக அரசியல் கட்சிகள் எடுத்துக்குது, குறிப்பாக இந்த கட்சி நிறைய எடுத்திருக்குன்னு அவங்க போஸ்ட் பண்ணும்போது 2 கேள்வி வந்தது. அரசுடைய துஷர் மேத்தா அவரை வந்து இந்த கேஸை ஆர்கியூ பண்ணும்போது, அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை பற்றி, நன்கொடைகளை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு தனி மனிதருக்கும் தெரியாமல் எந்த ஒரு ரகசியமும் அரசியலை பண்ண முடியாது, இராணுவத்தை தவறுன்னு. அப்போ இது வந்து மக்கள்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டே முதல்ல இந்த கேஸை 3 ஜட்ஜி தான் கேட்டாங்க. சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸாக வந்த உடனே இது ஒரு 5 ஜட்ஜி இருக்கிற பெஞ்சுக்கு மாற்றிட்டார். அவங்க வந்து 6 வருஷமாக இந்த கேஸை கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, 18 போட்ட கேஸை 24 வரைக்கும் அவங்களால தீர்ப்பு சொல்ல முடியல. கடைசியில் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அரசியல் கட்சிகளுக்கு பெரும் மக்களும் சரி, பெரும் நிறுவனங்களும் சரி நிதி கொடுக்குறாங்க வந்து. ஸோ அதிலிருந்து இந்த தேர்தல் பத்திரங்கிறது எந்த வகையில் வித்தியாசப்படுது? இப்போது நேரடியாக கொடுக்கக்கூடிய நிதிக்கு வந்து அந்த கம்பெனிகள் வந்து அவங்க கணக்கு கொடுக்கணும். அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அரசியல் கட்சிக்கு எந்த கட்சின்னு கூட நீங்கள் தனியாக அனெக்சரில் சொல்லலாம், ஆனால் மெயின் பேலன்ஸ் ஷீட்டில் அரசியல் கட்சி கொடுத்ததுன்னு சொல்லணும். அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, இது கொண்டு வரும்போதே 4 சட்டத்தை திருத்தினாங்க. ஒன்று வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதில் நீ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வராது, இதனுடைய தகவலை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இவங்க அதில் தடுத்துட்டாங்க. 3வது வந்து
இந்த பாண்டுன்றதை இஷ்யூ பண்ணுற உரிமை வந்து சட்டப்படி ரிசர்வ் பேங்க்கு தான் இருக்குது இந்த கண்ட்ரியில். வேறு யாரும் பாண்டு இஷ்யூ பண்ண முடியாது. சொல்லப்போனால் கவர்மெண்ட் கூட பாண்ட் இஷ்யூ பண்ண முடியாது. எல்லாமே ரிசர்வ் பேங்க் தான் இஷ்யூ பண்ணணும். ரிசர்வ் பேங்கை தவிர இதுக்குன்னு ஸ்டேட் பேங்க் அதிகாரம் கொடுத்து அந்த சட்டத்தை மாற்றினாங்க. ரிசர்வ் பேங்க் ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்னு இருக்கு, அதுதான் வந்து தேர்தல் கமிஷன் ஆக்ட். தேர்தல் கமிஷன் இந்த எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு அதையும் அமெண்ட் பண்ணாங்க. இந்த 4 சட்டத்தையும் திருத்தி இதை கொண்டு வந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான கேள்வி வருது, இது எப்படி இவங்களால திருத்தி கொண்டு வர முடிஞ்சது? எதிர்கட்சிகள் இல்லையா? இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு யாருமே கேட்கலையா? எதிர்கட்சிகள் இருந்தது. ஆனால் லோக்சபாவில் பாரதிய ஜனதாவுக்கு தான் அதிகமான மெஜாரிட்டி இருந்தது. இப்போது நம்மளுடைய சிஸ்டம் படி ஒரு மசோதா சட்டம் ஆகணும்னா 2 சபையும் அதை அப்ரூவ் பண்ணணும். ஆனால் மணி பில்னு ஒன்று இருக்குது. பொருளாதார பணம் சம்பந்தப்பட்ட பில்லாக இருந்தால் அது ராஜ்யசபாவுக்கு போக வேண்டாம், லோக்சபாவே பாஸ் பண்ணால் போதும். ராஜ்யசபாவில் வந்து இவங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி இல்லாதனால இந்த பில் அவ்வளவையும் அவங்க மணி பில்லாக கொண்டு வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டாங்க. தடன்னு பாஸ் பண்ணிட்டாங்க. இது நாளையும் பாஸ் பண்ணிட்டதுனால இந்த பாண்டு வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துடுது. அப்போ ஏன் வந்து பாக்கி கட்சிகள்லாம் இதுக்கு கொடுக்குறாங்க? அப்போ இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க, ஏதோ இருக்காங்க. இப்போ பாக்கி கட்சிகள் எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா, தேர்தல் கார்பரேட்டுகள்லேருந்து வரக்கூடிய சோர்ஸே ஒன்று தான், அவங்க தான் பணம் கொடுக்கணும். இப்போ அவன் செக்கை கொடுக்க மாட்டேன்றான். இது இருக்க என் பேர் ஏன் சொல்லணும், நான் அப்படி தான் கொடுக்குறேன். அதனால எல்லா கட்சிகளும் இது வந்துடுச்சு. எல்லா கட்சிகளுக்கும் வந்தாலும் அதிகமான அளவு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு தான் வந்திருக்கு, அது உண்மை. ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் வந்திருக்கு. என்ன ஒரே ஒரு விதினா, முந்தைய தேர்தலில் 1% ஓட்டாவது இவங்க வாங்கியிருக்கணும் டோட்டல் ஓட்டில். அது வாங்கியிருந்தோம் அந்த கட்சியின் மூலம் வாங்கிக்க இது. இப்போ தமிழ்நாட்டிலேயே திமுகத்துக்கு வந்திருக்கு, அண்ணா திமுகவுக்கு வந்திருக்கு. ஏன் பாக்கி கட்சிக்கு வரல? சில கட்சிகளுக்கு இந்த 1% ஓட்டுனால கொடுக்க முடியல, அவங்க நேரடியாக தான் பணம் கொடுக்கணும். இப்போ மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் கேட்டதுன்னா அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, 2 பேரும் கணக்கு காமிக்காமல் இருப்பாங்க. அரசியல் கட்சியும் சொல்ல வேண்டாம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு, கொடுக்குற கம்பெனி யாருக்கு கொடுத்தோன்னு சொல்ல வேண்டாம், 2 பேலன்ஸ் ஷீட்லேயும் வராது. தேர்தல் பாண்டு வாங்கினோன்னா கணக்கு எழுதுவாங்க, அது என்ன பண்ணாங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது. அது வந்து தெரிய வேண்டான்றதுக்கு என்ன காரணம், அது ஏன் தெரியக்கூடாது அப்படின்றதான் இப்போ எழுதுகிற கேள்வி. இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வினோத் குப்தான்றவர் வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. குவிட் ப்ரோனுக்குன்னா, ஏதாவது நான் உங்களுக்கு ஒன்று பண்ணால் நீங்கள் எனக்கு நல்லது பண்ணணுன்ற பரஸ்பரம் இதில் பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி செய்து அதுக்கு பிரதிபலனாக இதை வாங்கிட்டாங்க அப்படின்ற டவுட் ஏறும் மக்களுக்கு. அதனால நான் இதை அனுப்புறதுக்குன்னு டவுட் அவர் வந்து டவுட் இருக்குன்னு சொல்லலை, அது நிரூபிக்கப்படாத விஷயம். அது ஜட்ஜ் இல்லையா கரெக்டாக சொல்கிறார், அந்த பாசிபிலிட்டி இருக்குது, அதனால இதை அனுமதிக்கல அப்படின்றாரு. சார், தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் அடிப்படையில் நீங்கள் ஒரு வங்கியாளர், ஒரு பொருளாதார நிறுவனம், அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் பத்திரத்தில் என்ன சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்? தேர்தல் பத்திரத்தில் என்ன சிக்கல் இருக்குன்னா, எப்போ இது வந்து யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, எதுக்காக கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனி எந்த மாதிரியான அனுகூலங்களை பெற்றது, அல்லது இந்த அரசு அவங்களுக்கு என்ன அனுகூலம் செய்திருக்கிறது அப்படின்றது சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் ஆகிடும். ஒரு அரசாங்கம் அதை செய்யக்கூடாது, அதுதான் இன்னைக்கு கோர்ட்டு சொல்கிறது. அதில் என்ன, இவங்க ரொம்ப ஆராய்ச்சியாளர்கள்னு நம்மளுடைய பொருளாதார பத்திரிகை எடிட்டர்ஸ் இவங்கெல்லாம் அதில் வந்து உள்ள பூந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 18 பட்ஜெட்டுக்கும் 19 பட்ஜெட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிறாங்க. அப்போ எத்தனை கம்பெனி 18 பட்ஜெட்டில் வந்து இவங்க இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்து வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறாங்க. கார்பரேட் டேக்ஸை வந்து 25%லேருந்து 17% குறைச்சாங்க. இந்த 8% பெனிஃபிட் கிடைச்சதுனால இந்த கம்பெனிகள் அரசுக்கு உதவி பண்ணிடுது, இந்த பாண்டை அந்த பணத்தை வருது இதை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு இனிமேல் வந்தால் தான் தெரியும், எந்தெந்த கம்பெனி கொடுத்துருக்கு, யார் கொடுத்துருக்காங்க. அதனால பொருளாதார ரீதியில் இது என்ன இதை பாதிக்கும்னா, இந்த மாதிரி ஒரு தவறுதலான காரியத்தை அரசின் உதவியோடு செய்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் எழுந்துடும். அது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு புரியுன்றது இன்னும் கஷ்டமான விஷயம். இன்னும் ஒரு 60-70% ஜனங்கள் வந்து தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இது அறிஞ்ச இதனுடைய கஷ்டங்களை புரிஞ்சு கொண்ட லெவலில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறது வந்து கம்மியாக இருக்குது. அதனால இது தேர்தலில் தாக்கம் எடுக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு கட்சியினுடைய மதிப்பு, நாங்கள் வந்து ஊழலற்ற கட்சின்னு சொல்லியிருந்த ஒரு கட்சியில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். சொல்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வந்து அந்த தேர்தல் பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே வந்தது. அப்போ பாஜக தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிதி கொடுக்கறதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையும் இது பண்ணுறதுக்காகவும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கும் இது உதவும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை, அதாவது
இது அறிமுகப்படுத்தினவன்னு அருண் ஜேட்லி தான் அறிமுகப்படுத்தினாரு. கபில் சிபல் அப்போ வந்து பேசும்போது பார்லிமெண்ட்லேயே சொன்னார், இது வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி 2 வருஷமாக பிஜேபி அரசு கருப்பு பணம் ஒழிப்பை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பெரிய அளவில் தேசத்து பொருளாதாரத்துக்கு காப்பாற்ற போகுதுன்னு. ஆனால் இந்த சிஸ்டம் வந்ததுனால கருப்பு பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டால், முன்னாடி வந்து ஒரு கட்சி தேர்தல், ஒரு கார்ப்பரேட் தேர்தல் கட்சிக்கு கொடுக்கணும்னா 3 ரவுண்டு பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களுடைய லாஸ் இல்லாமல், லாபம் நஷ்டம் இல்லாமல் இருக்கணும். இந்த விதிமுறைகள்லாம் இருந்தது. அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வேறு ஃபிக்ஸ் பண்ண, இவ்வளோ தான் நீங்கள் கட்சிக்கு கொடுக்கலாம், எல்லா கட்சியும் சேர்த்து. ஒரு சாதாரண கம்பெனி திடீர்னு 5 கோடி ரூபா கொடுக்க முடியாது. அது வந்து அந்த சட்டத்தை மாற்றிட்டதுனால இப்போ எந்த கம்பெனி வேணால் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு மறைமுகமாக இப்போ வந்து டெல்லியில் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்று 2018 19 நேரடி முதலீடை, பண முதலீடை வரவேற்று இந்த அரசாங்கம் 2 சட்டத்தும் போட்டிருக்கு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட். அப்போது வெளிநாட்டிலேருந்து ஒரு வந்த பணம் இங்கே உள்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண கம்பெனி, அதாவது அதை வந்து ஷெல் கம்பெனின்னு சொல்கிறோம். ஷெல் கம்பெனினா அந்த கம்பெனி வியாபாரம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்லாம் இருக்காது, வெறும் லெட்டரேட் கம்பெனியாக இருக்கும். அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், நம்பர்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த கம்பெனிக்கு முதலீடாக வந்த பணத்தை எந்த முதலீடும் செய்யாமல், எந்த தொழிலும் செய்யாமல், இந்த மாதிரி தேர்தல் பத்திரம் வாங்கி அரசாங்கத்தை கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது கருப்பு பணம் ஒழியாது, கருப்பு பணம் உள்ள இன்னொரு தரம் வந்துடும் அப்படின்றது தான் ஒரு பார்வை இருக்குது. இதை வந்து இன்றைக்கி கோர்ட்டு சொல்லியிருக்கு, இது கருப்பு பணம் ஒழியும் நீங்கள் சொல்கிறது சரியே இல்லைன்னு ஜட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் அறிமுகப்படுத்தும் போது நமக்கு சொன்னது என்னென்னா, இது மாதிரி நடக்கிறதுனால தேர்தலுக்கான கொடுக்க வேண்டிய பணம், அப்போல்லாம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கார்ப்பரேட்டுகள் வந்து பணத்தை அக்கௌண்ட்டில் இல்லாமல் ஒதுக்கி யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, திருட்டுத்தனமாக கொடுத்துட்றாங்க, அரசியல் கட்சிகளும் அது கருப்பாக வாங்கிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒழுங்கிடும்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லப்போனால் அதை ஒழியலைன்றதான் உண்மை. அதுதான் இன்னைக்கு ஜட்ஜும் சொல்லியிருக்கிறார். தேர்தல் பத்திரம் வரும்போது அரசியல் கட்சிகள் எதிர்த்தது ஒரு பக்கம் இருக்க, தேர்தல் ஆணையமே இதை எதிர்த்தது வந்து, அதனால வந்து வெளிநாட்டு சக்திகள் வந்து. ஆமாம், அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க. இதை கொண்டு வந்த உடனே முதல்ல வந்த அப்ஜெக்ஷன் வந்து அரசியல் கட்சிகள் இருந்து இல்லை, முதல்ல வந்த அப்ஜெக்ஷன் அன்னைக்கு இருந்த எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட இருந்து. அவர் என்ன சொன்னார், ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எல்லாரும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, யார் எந்த கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஏற்கனவே தேர்தலில் ஊழலருக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்றது நம்ம போராடிட்டு இருக்கோம், அதை நிறுத்த முடியாத நேரத்தில் நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அரசு வந்து அதை ஏற்றுக்கல. அதாவது எலெக்ஷன் கமிஷன் கேனாட் டிக்டேட் த கவர்மெண்ட், தே கேன் கிவ் சஜஷன்ஸ் அண்ட் அட்வைசஸ். நீ சஜஷனோ அட்வைஸோ எது கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கலன்ட்டார். ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜேட்லி பேசும்போதே சொல்லிட்டார், தேர்தல் கமிஷனுக்கான அவங்களுடைய வியூ இருக்கலாம், நாங்கள் ஏற்கலைன்னே சொல்லிட்டார். பார்லிமெண்ட் ரெக்கார்ட்லேயே இருக்காது. ரிசர்வ் பேங்க் அப்ஜெக்ட் பண்ணிரு. ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து இந்த சிஸ்டமே கூடாதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்டால், நம்பர் 1, ரிசர்வ் பேங்கை தவிர யாரையாவது பாண்ட் இஷ்யூ பண்ணலான்னு ஸ்டேட் பேங்க் கொடுத்துட்டீங்க, நாளைக்கு வரிசையாக அவங்க எல்லா பாண்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. பாண்ட் இஷ்யூன்றது வந்து இந்த தேசத்தினுடைய சாவரினிட்டி, அதாவது இந்த தேசத்தினுடைய சக்தியை சொல்லக்கூடிய, உலகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். அமெரிக்காவில் பார்த்தா ஃபெட் ரிசர்வ் தான் இஷ்யூ பண்ணணும், பிரிட்டிஷில் பார்த்தா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் இஷ்யூ பண்ணணும், வேறு யாரும் பண்ண முடியாது, எல்லாம் அவங்களாம் சென்ட்ரல் பேங்க். இங்கே சென்ட்ரல் பேங்க்குக்கு இல்லாமல் இந்த பவரை கொடுக்குறீங்க. அதனால அந்த கஸ்டமர்ஸ் யார் என்ன கொடுக்குறாங்கன்ற விவரம் எங்களுக்கு தெரியாது. ரிசர்வ் பேங்க்கில் பாண்டு வாங்கினா எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கே தெரியாமல் ஸ்டேட் பேங்க் பேரலாக பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லி அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. இந்த அரசு அதை ஏற்றுக்கல, அதெல்லாம் ஒரு சஜஷன் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ அதை வந்து ஜட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் சொன்னதை கேட்கல, எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை கேட்கலன்னு அவங்க ரொம்ப ரொம்ப இதான ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து அரசியல் கட்சிகள், தேர்தல் ஆணையம், அப்புறம் ரிசர்வ் பேங்க் இவங்கெல்லாம் சொல்லியும் வந்து விடாப்படியா ஒரு தேர்தல் பத்திரத்தை வந்து அரசு கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? அந்த கட்சியினுடைய அடிப்படையான இதே வந்து ஜனநாயகம்ன்றது வேற விஷயம். ஆனால் இந்த கட்சி, இந்த தேசம் இதுதான் இருக்கணும். அப்போ யாருமே தனக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான பவர் வந்து மணி பவர். எந்த அரசியல் கட்சிக்கும் பணம் இருந்தால் தான் இன்னைக்கு அரசியல் கட்சியாக இருக்க முடியும். ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு கவுன்சிலர் கூட நிற்க முடியாது. காலங்கள் மாறி எடுத்து இப்போ வந்து நான் உழைப்பாளி தியாகிகள்லாம் கவுன்சில் நிற்க முடியாது. பணம் தான் வேணும். அப்போ ஒரு வலிமையான கட்சியாக இருக்கணும்னா வலிமையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்கணும். டெல்லியில் அவங்களுடைய தலைமை ஆஃபீஸை போய் பாருங்கள், மிகப்பெரிய கட்டடம். எந்த அரசியல் கட்சிக்கும் இவ்வளோ பெரிய கட்டடம் கிடையாது. அந்த அளவுக்கு வலிமையாக பணம் சேர்க்கணுன்ற ஒரே நோக்கம்தான், வேற ஒன்றும் இல்லை. தேர்தல் பத்திரம் அதில் வந்த புதுசில்
எல்லாரும் எதிர்த்து பேசினாங்க. இப்போ காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகளை எதிர்த்து பேசினாங்கன்னா கூட கோர்ட்டுக்கு போனது அப்படிங்கிறது வந்து ஒரு லாபம் நோக்கமற்ற ஒரு தனியார் அமைப்பும் இல்லை, 4 பேர் கோர்ட்டுக்கு போனாங்க. அது ஒன்று இந்த ஜனநாயக சீர்திருத்த அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வராங்க. டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் முதல் போடுறாங்க. அதுக்கப்புறம் காமன் காஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க பொலிட் பியூரோவில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நாங்களும் இதில் பார்ட்டியாக இருக்கோம்னாங்க. அவங்க இவங்களோட சேர மாட்டோம், நான் தனியாக கேஸ் போடுறேன். நாங்கள் மார்க்சிஸ்ட் இந்த ஊரில் கம்யூனிஸ்ட்னா மார்க்சிஸ்ட் தான். இவங்கெல்லாம் சும்மா லெஃப்ட் ரைட்டு தான். அண்டு ஜெயா தாக்கூர்னு ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பி. அவர் தனியாக ஒரு கேஸ் போடுறாரு. காங்கிரஸ் கட்சி போடலை, காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு எம்பி போடுறாரு. அப்போ 4 பேர் போட்ட வழக்கு. இந்த 4 பேர் போட்ட வழக்குனாலே பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, ஒவ்வொருத்தராக போடும்போது இது நான் அதோட சேர்த்து விசாரிக்கிறேன், இதுக்கு தனியாக என்கொயரி வைக்கிறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தள்ளிட்டே வந்துடுச்சு, நேரத்தை தள்ளிட்டே வந்தது. ஏன்னா அரசு சார்பில் சரியான பதில் கொடுக்கல எந்த இதுலேயுமே. அந்த 3 ஜட்ஜி பெஞ்சு போட்ட போது சத்தம் திட்டி விட்டார் அவர். எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் பதில் கொடுப்பாங்க? அப்போ தான் அவங்க பதில் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க, இதுதான் நாங்கள் கொடுத்த ஸ்கீமு, இதுதான். அப்போ தான் இந்த கேஸினுடைய பாட்டம் லைனில் உருவாகும். இதில் பேசிக்காக ஒரு கொஸ்டின் இருக்குது. இவங்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணாங்க, காங்கிரஸ் அப்ஜெக்ட் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணாங்க. ஏன் இவங்க வாங்கிட்டாங்க இதே பாண்டில்? இந்த நன்கொடையை கிடையாது. அந்த கேள்வி வருதா இல்லையா? இதை நான் தவறுன்னு சொல்கிறேன், மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஏமாத்திருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ என் கட்சி வாங்கினா என்ன அர்த்தம்? நான் அதுக்கு பார்ட்டி தானே? அதை தான் இப்போ அவங்க கேட்குறாங்க. இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது யாருமே இதை எதிர்க்கலை. அவங்களும் வாங்கியிருக்காங்க, அவங்களும் இதை விரும்புகிறாங்க. வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களும் விரும்புகிறாங்க. இவங்க ஏன் வாங்கினாங்கன்ற கொஸ்டினுக்கு என்னென்னா, இந்த மாதிரி திட்டத்தில் நீங்கள் நன்கொடை வாங்கலைன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலன்றாங்க கம்பெனி. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய கார்ப்பரேட் 50 கோடி ரூபா அல்லது 20 கோடி ரூபா தரேன்றாங்க. ஆனால் நான் செக்கு கொடுக்க மாட்டேன், பாண்டு வாங்கி கொடுப்பேன்றாங்க. நாங்கள்லாம் பாண்டெல்லாம் வாங்கிக்க மாட்டோம்னு எந்த அரசியல் கட்சி சொல்லுவோம்? இன்றைக்கி பணம் இல்லைன்னா எந்த அரசியல் கட்சிக்கும் முடியாது. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க உடனே திங்க் பண்ணி பார்க்குறாங்க, அது சட்டத்தில் மறுத்துருவோம், இப்போ காசு வருதில் வாங்கிப்போம் அப்படின்னு வாங்கிட்டாங்க. அதனால தான் மம்தாவுடைய கட்சி, ஜேடி, டிஎம்கே எல்லாரும் இதில் இருக்காங்க. இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே ஸ்டேட் பேங்க் இந்த லிஸ்ட்டை கொடுத்துடணும். யார்கிட்ட? எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள. எலெக்ஷன் கமிஷன் மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே அவங்க வெப்சைட்டில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய ஆட்சி முறையை பார்க்கும்போது இதை எதையாவது செய்து இதை தடுத்து நிறுத்தி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேட் பேங்க் கொடுக்க விடாமல் பண்ணிவிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி. அல்லது ஸ்டேட் பேங்க் கொடுத்தா கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கும்போதோ அல்லது எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்த உடனேயோ இவங்க ஏதாவது ஒரு ஸ்டே வாங்கி இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் ஏதாவது கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா குறைஞ்சபட்சம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம்னா அதுக்கான டைம் கொடுக்கும். டைம் கொடுக்கும்போது ஏப்ரல் மாதம் ஆகிடும். ஏப்ரல் மாதம் ஆகும்போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க எலெக்ஷன் கமிஷன். உடனே இவங்க என்ன ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்கன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால இப்போ நீங்கள் கொடுக்குற முடிவுனால இந்த லிஸ்ட் தேர்தலையே பாதிக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம், பாக்கிய கட்சிகளும் இதை ஏற்றுட்டு பேசாமல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் இது திருடனுக்கு தேல் கொட்டின கேஸா. பிஜேபிக்கு 5000 கோடி வந்துடுச்சு, அதெல்லாம் சரி. அப்போ இவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு வந்துடும்ல. இவங்க சொல்லக்கூடிய ஊழல்வாதிகள், ஷெல் கம்பெனி, நியாயமில்லாத கம்பெனியில் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அதனால நிறுத்திடுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஆனால் என்ன வேணால் நடக்கலான்ற நிலைமையில் இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ கோபமாக 5 ஜட்ஜி தாமதமாக கொடுத்தா கூட மிகப்பெரிய அதிரடி தீர்ப்பு இந்திய வரலாற்றிலேயே, இந்திய நீதிமன்ற வரலாற்றிலேயே 5 ஜட்ஜிகள் சேர்ந்து. இதில் என்னென்னா 4 ஜட்ஜி சொன்னது தான் இன்னொருத்தர் கூட 4 பக்கம் சொல்லியிருக்காரு. 392 பேஜ் ஜட்மெண்ட்டில் ஒரு ஆள் மாத்திரம் தனியாக அவர் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நாங்கள் முதல்ல நியூஸ் வந்தபோது ஒருத்தர் ஒத்துக்கலை போல இருக்குன்னு நினச்சேன். நார்மலாக அந்த மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை, அவரும் ஒத்துட்டு இருக்கிறாரு. அவர் தனியாக இன்னும் திட்ட ஆரம்பிச்சார். இன்னும் நிறைய கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது வரைக்கும் இந்த மாதிரி வராதனால அநேகமாக 16ஆம் தேதிக்குள்ளே வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அது இன்னும் ஒரு வாரம் போட்டு தான் தெரியும். 4 நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும் யார். இப்போ இவங்க அப்பீலுக்கு போகலாம். 5 மெம்பர் கொடுத்தா கூட, கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு கொடுத்தா கூட ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த ரிவ்யூ பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணுறதே இந்த 5 ஜட்ஜி தான் பண்ணணும். அதில் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா
2 ஜட்ஜி கொடுத்துருந்தாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸை போகலாம் ரிவிஷனுக்கு. இதில் சீஃப் ஜஸ்டிஸும் இருக்கார். அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த தீர்ப்பையே மாற்றணும்னு ரிவிஷன் போகிறதுக்கு தனியாக இன்னொரு பெஞ்சு கிடையாது, இவங்களுக்கு தான் போகணும். இவங்க மிக அதை அனுமதிக்கணும் அல்லது அனுமதிக்காமல் இருக்கலாம். ஒரு கால் நியாயம் கிடைக்கட்டும்னு சொல்லி அனுமதிச்சா அவ்வளோதான். இது மே மாதத்துக்கு அப்புறம் தான் இது வெளியவே வரும். ஸோ காத்திருக்கணும் அதுக்கு, அவ்வளோதான். ஒரு 300 பக்கத்துக்கு மேற்பட்ட தீர்ப்புன்னு சொன்னீங்க. அதில் குறிப்பாக என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி 4 விஷயத்தை ரொம்ப குறிப்பாக சொல்கிறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா தனி உரிமைக்கு. இரண்டாவது தேர்தல் கமிஷன் அப்ஜெக்ட் பண்ணி தேர்தல் கமிஷனுக்குள்ள நியாயமான இது பண்ணுங்க. மூணாவது லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இருக்காதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. லெவல் பிளேயிங் கிரவுண்டுன்னா உங்ககிட்ட 1000 கோடி எங்கிட்ட 300 கோடி இருந்தால் தேர்தலை சந்திக்கிறதுல யாருக்கு வலிமை அதிகம்? அது லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டதுனால லெவல் பிளேயிங் கிரவுண்டு வருமானு கேட்காதீங்க, அது வேற விஷயம். ஏற்கனவே நமக்கு லெவல் பிளேயிங் கிரவுண்டு கிடையாது பல விஷயங்கள்ல. இப்போ இது அவர் சொல்றாரு. 4வது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த கருப்பு பணம் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்றதையே நம்ம ஒத்துக்க முடியாது. அது இதனால ஒழியக்கூடியது இல்லைன்னு. சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பேசிக்கான 4 விஷயத்தை நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கு நிறைய இதெல்லாம் காமிக்கிறாங்க. அதாவது அந்த டிப்பிக்கல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இருக்க மாதிரி இது இந்த கேஸில் கொடுத்துருக்கோம், அந்த கேஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க முழு ஜட்ஜ்மெண்ட்டு வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் அதை எடுத்து படித்து பார்க்குற அளவுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும். தீர்ப்பு தேர்தல் களத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அடிப்படையான சாராம்சத்தை புரிஞ்சுட்டு தேர்தல் வாக்காளர்கள் வாக்களித்தா அதுக்கு தேர்தலில் பாதிப்பு இருக்கிறதுக்கு. ஆனால் இங்கே இந்த விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் மக்களுடைய மனதை மாற்றி தேர்தலை மாற்றி அமைக்கிறது இல்லைன்றத பல கட்டங்களில் பார்த்துட்டோம். முக்கியமான கட்டம் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண போது தேசமே தெருவில் நின்னது. ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு க்யூவில் நின்று செத்த தேசம் அது. என் சொந்த பணத்தை 4000 ரூபா வங்கியில் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இது. ஆனால் அந்த தேர்தல் முடிவு என்னாச்சு? மக்கள் பிஜேபியை ஒதுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய விஷயம், அவங்களுக்கு தேர்தலுக்கான விஷயம் இது இல்லை. இதை விட இது ஒரு ப்ரையாரிட்டியாக இல்லை. கோவில் கட்டுறாங்க, அதெல்லாம் பண்ணுற ரத யாத்திரை விடுறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு அவங்க. அதனால என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் இது தேர்தலில் பெருமளவில் பிஜேபியை பாதிக்காது. இது ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற ஒரு நிலைமை. அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த அதிரடி தீர்ப்போ அது இல்லாமையோ கூட பிஜேபி செல்வாக்கு இல்லை. அது இதுக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி இப்போ அவங்க பிஜேபி தமிழ்நாட்டில் எழுப்பலாம்னா, நீங்களும் தான் 490 கோடி ரூபா பாண்டில் வாங்கியிருக்கீங்க. அந்த நம்மளுடைய அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகளில் சொல்ல போனால் உனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்னு அவங்க தெரியும். ஆனால் இவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீ 6000 கோடி வாங்கியிருக்கிறேன்னு. அதனால இது தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தும். இங்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வேற. இப்போ வந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்வீட் பண்ணியிருக்காரு. எல்லாம் தேர்தல் களத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சமதளத்தை இது உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி உருவாக்கும் நினைக்கிறீங்களா? உண்மை. ஆனால் இந்த தேர்தலில் உருவாக்குமா?